இன்றைக்கி செய்ய போகிறது கேழ்வரகு கஞ்சி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர், இன்றைக்கி நான் ராகி கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. இந்த கரண்டி அளவு 4 கரண்டி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை. அப்படி உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னு சொன்னாக்கா வெல்லம் பாய்க்கலாம், இல்லைன்னா வெள்ளை சீனி பாய்க்கலாம். பாதாம் ஒரு 5 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 5. 4 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு. ஓகேவா? இதுக்கு தேவையான இந்த சில்வர் கப்பு அளவுக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த 4 கண்டி மாவில் நான் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? இப்போ இது முந்திரி பருப்பையோ அல்மணியோ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா தூளை அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கத்து வச்சுக்குவோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச இந்த ராகி மாவு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இது நல்லா கொதி வரட்டும். ஓகேவா? கொதி வராது முன்னே நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தப்ப நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. கொதி வர வரைக்கும் விடாமல் கிண்டிட்டு வாங்க, இல்லைன்னா கீழே கட்டி கட்டியாக வந்துடும். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துச்சு. இது கூட நான் அரைச்சி வச்ச இந்த பொடியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ராகி கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், திக்காயிடுச்சு. ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இன்றைக்கி ஆடி மாதம்னால, ஆடி மாதம் அம்மாவுக்கு படைச்சா ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.